ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளியெலாம் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி ஊற போட்டுக்கலாம். ஊறி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் அப்படி தாங்க ஒன்றா தாங்க அரைப்பேன். எப்போவுமே கொஞ்சமாக சோம்பு போட்டுப்பேன். சோம்பு போட்டு அரைச்சிப்பேன். அரைச்சி மூடி போட்டு அரைச்சிப்போம். இதை பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. இப்போ ஊற வச்ச புளியை எடுத்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கிட்டு வடிகட்டிச்சோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், தாளிப்பு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து ஊற்றி வதக்கிக்கலாம். மேலே தெரிக்கும், பார்த்து உஷாருங்க. எனக்கும் அப்படி தான் தெரிச்சிடுச்சு. நல்லா வதங்கின அப்புறம் பார்க்கலாங்க. கிண்டும் போது பார்த்து கிண்டுங்க, மேலே தெரிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுவோம். அதே சூப்பராக இருக்கும். எல்லாமே சேர்த்து அரைச்சி குழம்பு தூள், மீன் மசாலாலாம் போட மாட்டோம். ஒன்லி இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவோம். நல்லாயிருக்கும். அப்புறமா நல்லா அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். எனக்கு குழம்புக்கு தேவையான புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து நல்லா திக்கான பிறகு மீனை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு கொச்ச பிறகு மாங்காய் போட்டுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் போடலிங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னமும் நல்லா திக்காக கொதித்து வந்த பிறகு மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்காக கொதித்து வந்துருச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சங்கரா மீன் எடுத்துருக்கேங்க. சங்கரா மீன் குழம்புக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். நல்லா போட்டு ரொம்ப கிண்ட வேணாம், லைட்டாக கிண்டி விட்டால் போதுங்க. ஏன்னா அது உடஞ்சிரும், சாஃப்டாக தான் இருக்குமா. அதனால் நல்லா திக்காக கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. என்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி இல்லைங்க, அதனால் நான் போடலை. நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது மீன் துண்டு கரையாமல். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.